கன்னிராசிக்காரங்க ஒரு அற்புதத்தின் சிற்பம்னு சொல்லுவோம். எந்த விஷயம் ஒரு புதுமையான விஷயம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நீங்கள் தான் முதன்மையான நபராக இருப்பீங்க. அதோட அந்த இடத்துல உங்களுடைய பங்கு இல்லாமல், கன்னிராசிக்காரங்களுடைய பங்கு இல்லாமல் புதிய கண்டுபிடிப்பு எதுவுமே உருவாகாது, நிறைவேறாது என்பது உண்மை. ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு புதுமையான ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எனி ஒன் ஆப், அத்தனை விதமான விஷயங்களுக்கும் தன்னுடைய நுண்ணிய அறிவை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர் கன்னிராசி. உனக்கு என்னப்பா ராஜா, நீ கன்னிராசி கொடுத்து வச்சவன் அப்படின்னு உங்களை என்ன பண்ணுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்கள் உள்மனசு சொல்லும், ஒரு நாள் என் கன்னிராசிக்குள்ளே வந்து பாரு, நீ ஏன் வாழ்கிற, எதுக்கு வாழ்கிறன்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் அவ்வளோ தூரம் அழுத்தத்தோடு தான் நீங்கள் வெளியே சிரிச்சுக்கிட்டு வாழ்வீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உள்ள கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை சூப்பராக செஞ்சு முடிப்பீங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ள நம்மளுடைய கன்னிராசிக்காக சிறப்பான நிலைக்கு வருவீங்க. மருத்துவம் சார்ந்த ஃபீல்டில் உள்ளவங்க மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் உங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்களால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகிவிடும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள அழுத்தம், பிரச்சனை, போராட்டம் முடிவுக்கு வரும். உண்மையான காதல் கன்னிராசிக்கு நிறைவேறும், வெற்றி பெறும். அதே சும்மா கன்னிராசிக்காரங்களை ஏமாற்றியே வாழக்கூடிய தன்மை உள்ள காதல் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் காணாமல் இருக்கும். சில கன்னிராசிக்காரங்களை இப்போவே ஸ்டார்டிங்லேயே காணாமல் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது சொல்லுவாங்க சில பேர், ஆமாம் சார், நீ சொன்ன மாதிரி இப்போ 2 மாதம் முன்னாடியே என்னோடய காதலை என்னை விட்டு போயிட்டான். ஆமாம் சார், என்னுடைய மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா. ஆமாம் சார், என்னுடைய காதலி என்னை விட்டு போயிட்டா. ஸோ அப்படி சொல்லக்கூடிய நிலைமை கன்னிராசி என்பவர்களுக்கு, பல நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அது அப்படியே மாறப்போகுது. உண்மையான காதல் நிறைவேறும். 5ஆம் பார்வை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விசேஷமான பார்வைங்க. இந்த 5ஆம் பார்வை யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அவங்களாம் நிறைய மாற்றத்தை சந்திப்பாங்க. நான் தோத்துருவேன் அப்படின்னு நினச்சையில் நான் வின் பண்ணி காட்டுவேன்னு நீங்கள் போராடக்கூடிய போராட்டத்துக்கு விடையை கொடுப்பாங்க. நீங்கள் யார், உங்களுடைய திறமை என்ன அப்படின்னு உங்களுடைய மேல் அதிகாரிக்கு, உங்களுடைய நிர்வாக பொறுப்பில் உள்ள நபர்களுக்கு, உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்களுடைய வட்டாரங்களில் உள்ள, அதாவது உறவுகளில், நட்புகளில் உள்ள நபர்களுக்கு ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலம். எவ்வளோ தூரம் உங்களை காயப்படுத்தினாலோ கஷ்டப்படுத்தினாலோ நீங்கள் ஒரு 90% தாங்கிடுவீங்க. 90%. அது கணவனாக இருக்கட்டும், காதலனாக இருக்கட்டும், தான் கூட பிறந்த உறவுகளாக கூட இருக்கட்டுமே, எல்லாருக்கும் ஒரு லிமிட்னு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 90% வச்சுருப்பீங்க. எவ்வளோ தூரம் இறங்கி போகணும், எவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறனால விட்டு கொடுத்து போகிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு நிகழ் சான்ஸே இல்லை. ஏன்னா உண்மையான அன்புக்காண்டி தான் நீங்கள் ஏங்குறீங்க, உண்மையான அன்புக்காண்டி தான் இவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து போனீங்க. அந்த லிமிட்டை தாங்கும்போது வெடித்து செதுக்கு சின்ன பண்ணமாக்கிறீங்க. ஸோ உடனே நீங்கள் கோவப்பட்டு ஒரு 4 வார்த்தை பேசணும்னு சொல்லுவாங்க. இந்த பற்றியா உண்மையான உன்னுடைய மனசு உள்ள எண்ணம் வெளியே வந்துச்சு பார்த்தியா, உண்மையான உன்னுடைய சுயரூபம் தெரிஞ்சிச்சு பார்த்தியாம்பாங்க. இல்லை, நான் பேசுகிற 4 வார்த்தை, நீ பேசுகிற 40 வார்த்தை, அதை யோசித்து பார்த்தியா அப்படின்னு விருச்சிக பெண்கள் மனசுக்குள்ளே சொல்லுவாங்க. சில பேர் சொல்லிடுவீங்க வெளிப்படையாக. ஏன்னா உங்களுக்கு மனசில் ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசக்கூடிய குணாதிசயம் இருக்கவே இருக்காது. மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. நம்ம சொன்னால் கஷ்டப்படுவாங்களேங்கிறக்காண்டி மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த வழியை நீங்கள் தான் சுமப்பீங்க, பிறருக்கு கொடுக்க மாட்டீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உண்மையான அன்புக்காக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அன்பு உறுதியாக கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சியில் எவ்வளவோ தடைகள் வந்துருச்சு. நீங்கள் எடுத்த எவ்வளவோ முயற்சிகளில் உங்கள் வெற்றி பெறவே கூடாது, நீங்கள் நின்று ஜெயிச்சிடக்கூடாது, நின்று காட்டிடக்கூடாதுங்கிறக்காண்டி உங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்வினைகள், கூட்டணியாக சதி செஞ்சு உங்களை கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்களே நிறைய சதிகள் நடந்திருக்கலாம். அப்போ அந்த சதிகள் எல்லாம் முறியடிக்க போகிறீங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் சரி, வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய இல்லை வாழ்க்கையாக இருக்கட்டும், ஸோ மேபி எனி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே,
மாதிரி எந்த விஷயம் நீங்கள் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் அம்மா மேலே அளவு கடந்த பிரியம் வச்சுருப்பீங்க. என் அம்மா தான் என் உலகம், எங்கள் அம்மா சொன்னால் என்னன்னாலும் கேட்பேன், எங்கள் அம்மா தான் என்னுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்காலம், எங்கள் அம்மா சொன்ன கிணத்துல கூட விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சிறு வயதிலிருந்து அதிகமான தனுசு ராசிக்காரங்க இந்த மென்டாலிட்டிலே இருப்பீங்க. ஸோ இங்கே தனுசு ராசிக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னா, அதிகமான பிரச்சனை அம்மாவா நானா, மனைவியா அம்மாவா, கணவனா அம்மாவா அப்படிங்கிற மாதிரி தான் தனுசு ராசி என்பவர்களுக்கு பிரச்சனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதே அதான். சார் கல்யாணம் முடித்தேன் சார், என் சந்தோஷம் போச்சு சார் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா, இங்கே வாங்க சார் தனுசு ராசியா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சில நண்பர்களுக்கு நடக்கும். குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு செல்வதனால என்ன நன்மைகளை கொடுப்பார் சார், நீங்கள் சொன்னதெல்லாம் ஆமாம் சார், இப்போ என்ன நன்மையை கொடுப்பான்னு சொல்லுங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்கு உங்களுக்காக நீங்கள் வாழ போகிறீங்க. உங்களுடைய செயல்பாடில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்பட போகுது. உங்கள் குடும்ப உறவுகள் உங்களை மதிக்காமல் உங்களை கஷ்டப்படுத்தின வந்த நிலை, உங்களை காயப்படுத்தின வந்த நிலைகள் எல்லாம் மாறப்போகுது. நிம்மதியான தூக்கம் இருக்க போகுது. தூக்கம் இல்லாமல் பட்ட போராட்டம் கஷ்டம் எல்லாமே விலக போகுது. நிம்மதியான தூக்கம் இருக்க போகுது. ஸோ அதே போல் வெளிநாடு பயணம் செய்யணும்னு ஆசைப்படுகின்ற நம்முடைய தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளலாம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவானை குரு பகவான் பார்ப்பது மூலமாக கடன் பிரச்சனை மீளக்கூடிய யோகம், எல்லா விதமான போராட்டத்திலிருந்து விடிவு காலம் பெறக்கூடிய யோகம்லாம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கிறார். அதே போல் மனைவியோடைய குடும்பத்தார்கள் மூலமாக ஏற்பட்ட அழுத்தம் பிரச்சனை வெளியேறப்போகுது. உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொள்ளவே இல்லை, உங்களை அந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஏற்படுத்துகிறாரு, அல்லது கணவர் புரிஞ்சுக்கிட்டாரு, உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் உங்களை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, உங்களை மிகப்பெரிய அழுத்தம் உண்டாக்குறாங்க, மாமியார் கொடுமை மாமனார் கொடுமைன்னு சொல்லி இப்படி ஏதாவது ஒரு கொடுமையை நீங்கள் அனுபவிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து அதற்கான சரியான பிரச்சனையை அவங்க சந்தித்து உங்கள்கிட்ட அவங்க தவறுக்கான மன்னிப்பை கேட்பாங்க, உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது உறுதியாக நடக்கக்கூடிய விஷயம். நேர்களே, நீங்கள் தற்போது வரை பார்த்தது குரு பயிற்சிக்கான பொது பலன். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் குரு பகவான் உச்ச வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30% கண்டிப்பாக கொடுப்பார். இதை தாண்டி நான் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் கிடைக்குமா, எல்லா விதமான செயல்பாடும் நடந்துருமா, நான் இதெல்லாம் ஒரு கேள்வியாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்கள், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு மிக துல்லியமான எதிர்கால பலன் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டிலிருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கும் இருந்து நம்மளுடைய சேனலுக்கு எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு வந்துருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கால நேரத்தை பொறுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நீங்கள் உறுதியாக எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள், இந்த சொன்ன பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு மிகவும் பிடிச்ச உறவினர்கள், உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத சில நண்பர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடியோ ஃபார்வர்ட் பண்ணும். நான் பெற்ற இன்பத்தை இவ்வையகம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல மனதுள்ள என்னுடைய நேயர்கள் அனைவரும் உறுதியாக ஃபார்வர்ட் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.